சாந்தி 15/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையை போன்று உங்கள் சுபாவத்தையும் இலகுவானது ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது. உங்கள் புத்தி ஞானத்தினால் நிறைந்திருக்கட்டும். எந்த அகங்காரமும் இல்லாதிருக்கட்டும். கேள்வி: சில குழந்தைகள் சேவை செய்யும் பொழுது எவ்வாறு சிறு குழந்தைகளையும் விட குழந்தைத்தனம் நிறைந்தவர்களாக உள்ளார்கள்? பதில்: சில குழந்தைகள் தொடர்ந்தும் சேவை செய்து பிறருக்கு ஞானத்தை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா, நான் உங்களை நினைவு செய்ய மறந்து விடுகின்றேன். எனவே பாபா அவர்களை சிறு குழந்தைகளையும் விட குழந்தைத்தனம் நிறைந்தவர்கள் என்று அழைக்கின்றார். ஏனெனில் பொதுவாக குழந்தைகள் தங்கள் தந்தையை மறப்பதில்லை. உங்களை இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? நீங்கள் அவரை மறந்தால் உங்களால் எப்படி உங்கள் ஆஸ்தியை பெற முடியும்? உங்கள் கரங்கள் வேலை செய்யும் பொழுது தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னிலையில் வைத்திருந்து சந்தோஷமாக இருங்கள். ஒருபொழுதும் மனம் தளராதீர்கள். அனைவருமே அரசராக போவதில்லை என்று ஒருபொழுதும் எண்ண வேண்டாம். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதி அன்பிற்கினிய தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். இதில் ஒரு பேபியாகாதீர்கள். நினைவு செய்வதற்கு அதிகாலை வேளை மிகவும் சிறந்த நேரம். சௌகரியமாக மௌனத்தில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யஜ்யத்திற்கு சேவை செய்வதில் சகல துறை சேவையாளராகி சகல பேறுகளின் பிரசாதத்தை பெறுவீர்களாக. சங்கம யுகத்தில் சகலதுறை சேவைகளை செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதும் நாடகத்தில் ஓர் உயர்த்தியை பெற்றுக் கொள்வதே ஆகும். யஜ்யத்தில் அன்புடன் சகல துறை சேவைகளை செய்பவர்கள் இயல்பாகவே சகல பேறுகளின் பிரசாதத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த சேவையை செய்தாலும் அந்த சேவைக்கு 1000 மடங்கு பலனை பெறுகின்றார்கள். சூட்சுமமான மற்றும் பௌதீகமான லங்கார், அதாவது தொடர்ச்சியாக அன்னதானம் செய்தல் எல்லா வேளைக்கும் தொடர வேண்டும். எவரையும் திருப்திப்படுத்துவதே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சேவையாகும். விருந்தோம்பல் செய்வதே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பாக்கியமாகும். ஸ்லோகம். உங்களின் சுயமரியாதையில் ஸ்திரமாக இருங்கள். இயல்பாகவே சகல வகையான அகம்பாவங்களும் முடிந்துவிடும். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உலகில் உள்ள அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் தமது புத்திகளை அல்லது நேரத்தை அற்ப விடயங்களில் அல்லது சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள், கேட்டும் கேட்காதிருப்பார்கள். அதேபோல் ஆன்மீக ராஜ ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் புத்திகளை அல்லது நேரத்தை ராஜரீகம் அல்லாத ஆத்மாக்களின் அற்ப விடயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆன்மீக ராஜரீக ஆத்மாக்கள் ஒருபோதும் வீணான
அல்லது சாதாரணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.